ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையாக இருக்குது. ஆனஸ்டாக சொல்ல மருதம் படம் வந்து மிக சிறப்பான படம், ரொம்ப அற்புதமான படம். இல்லை, நடக்கிற சம்பவத்தை சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. படம் வந்து மருதம் வந்து உண்மையாக வந்து ஒரு விவசாயிகளோட வாழ்வியலையும் கூட்டுறவு வங்கி வந்து படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. சொத்து வாங்கி அந்த அந்த அடுத்தவங்க பேரில் உள்ள சொத்துல எப்படி மோசடி பண்ணி சம்பாதிக்கலாங்கிறத ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஒரு விவசாயினுடைய கதை. ஒரு விவசாயி வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்றாரு. அவர் அதிலேருந்து தன் பையனோட படிப்புக்கு நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய பையன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்காக மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான அவர் படுற கஷ்டத்தை அது அவருக்கே தெரியாமல் அவர் பேரில் அவங்க அப்பா பேரில் எடுத்த லோனு அவருடைய போராட்டம் வழியை தான் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைத்து சமுதாய மக்களும் பார்க்க வேண்டிய படமும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கொண்டாடப்படுற இந்த படமாகவும் இருக்கிறது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனஸ்டான நேர்மையான படம். இன்றைக்கி இருக்கிற விவசாயிகளுக்கு இன்றைக்கி வந்து மக்களுக்கு ஒரு நேர்மையான படமாக வந்திருக்கு. ரொம்ப சிறப்பு, நல்லா இருக்குது. உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் ஈரோடுலலாம் நிறைய பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80-90 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிட்டு கூட்டுறவு வங்கியில் ஏமாற்றிட்டு போனாங்க. அதை பேஸ் பண்ணி டைரக்டர் வந்து இது எடுத்திருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. உண்மையான விதார்த் வந்து ஒரு குடும்ப தலைவனாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது பாராட்டியே தீரணும். அவர் நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கஜேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துள்ளார். மற்றும் சித்தார்த் அவர்கள் சிறப்பாக நடித்துள்ளார்கள். படத்தில் உள்ள ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அருமையாக இருக்கிறது. இன்று போல நாளை சிறப்பாக கொண்டாடப்படும். இது வந்து மிக சிறந்த விவசாய படமாக கருதப்படும். கருத்து அதாம்மா, நம்மளை வந்து ஏமாத்துகிற வங்கிகள், நம்மளை ஏமாத்துகிற நிறைய கார்பரேட்ஸ் நிறைய இருக்குது. அதை தான் மையமாக வச்சு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதையும் நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். உண்மையாலுமே வந்து இந்த கதை வந்து மக்கள் பார்க்கணும். இது கதையே இல்லாமல் வாழ்வியல், இன்றைக்கி சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்க ஒரு தவறான விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த டைரக்டருக்கு உண்மையாக பாராட்டணும். அந்த விவசாயியை வந்து வித்தார்த்து வாழ்ந்திருக்காரு. அவங்க மனைவியாகவும் அவங்க நடித்தவங்களும் உண்மையாக வாழ்ந்திருக்காங்க. இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இது ஆபாசங்கள் எதுவுமே கிடையாது. கட்டாயமாக எல்லாரும் பார்க்கணும். இது வந்து விவசாயிகளுக்கு அடுத்து பாதிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி. அதான் சொத்து வாங்குறவங்க வந்து சட்ட ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சு பண்ணணும். அனாவசியமாக கையெழுத்து போடக்கூடாது. தேவையில்லாத பேப்பரில் எல்லாம் கையெழுத்து போடும்போது ரொம்ப முன் ஜாக்கிரதையோடு அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணுங்கிறத ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் என் அப்பாவுக்கு பட்ட கஷ்டத்தை வந்து இந்த படம் பார்த்து பிறகு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ என் பையனை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்ற எண்ணமும் எனக்கே தோண்டியிருக்கு. அதுபோல் வந்து ஒரு தத்ரூபம் நீங்கள் வாழ்வியல் வந்து பணம் முக்கியம் கிடையாது, எது யதார்த்தமாக இருக்கணுமோ அதுக்காக போராடுங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ விதார்த் வந்து அப்பா கேரக்டராக நடிச்சிருக்காரு. அப்பா கேரக்டராக நடிச்சிருந்தா கூட கதை வந்து அவர் ஒரு கிராமத்து ஆள். அந்த கிராமத்தில் வந்து தனக்கு தெரியாமல் எனக்கு ஒரு தவறை வந்து அவர் எப்படி செஞ்சுட்டு அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், நல்ல படைப்பு. விதார்த் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கிராமம் சார்ந்து நல்ல மண் சார்ந்து அந்த வசனங்கள், ராணிப்பேட்டை ஸ்லாங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் நல்லா ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஒரு 2-3 சாங் நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு தரமான யதார்த்தமான வாழ்வியலான ஒரு அழகான படைப்பு. மெசேஜ்னால் ஏழைகளை ஏமாற்றி, படிப்பறிவு இல்லாதவங்களை ஏமாற்றி, படித்தவங்க பண்ணுற தில்லுமுள்ளு இதெல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. மக்கள் ஏன் இந்த மாதிரி படங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் அதான் நம்ம ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீர்வாக தான் இருக்குது. அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் ஒரு மோகம் தாங்க. அதை திருப்பி எப்படி சொன்னாலும் ஒரு மோகம்தான். நம்ம ரோட்டில் காய்கறி கடை பார்த்தோம்னா ரோட்டில் போட்டிருக்க காய்கறி கடை அப்படின்னு நினைப்போம். அதே ஒரு ஏசி ரூமில் இருந்தோம்னா அதே காய்கறியை வந்து ஏசி ரூமில் போய் அதிக விலை போட்டு விற்போம். அதோட மோகம் இல்லையா? ரோட்டில் வந்து வண்டி கடையில் நல்ல உளுந்து போட்டு நல்ல அரிசி போட்டு ஒரு அழகான அவைகளோட நேர்மையான ஒரு இட்லியை வச்சு விற்பான். அது ஒரு 10 ரூபாயா இருக்கும். ஆனால் நம்மளுடைய தன்மை என்ன ஆகும்னா, ரோட்டில் வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்மளோட தன்னலமான ஒரு கேவலமான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இந்த பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுடைய பார்வை தப்பாக இருக்குது சார். நான் மக்களை சொல்லலாம், ஆனால் மக்களை தான் சொல்கிறேன்.
சரிங்களா? நம்மளுடைய பார்வை தவறாக இருக்குது. நீங்கள் வந்து அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன படத்துக்கு அங்கீகாரம் கொடுக்காம பெரிய பட நடிகருங்கிறப்ப நம்ம எல்லாமே சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு கொண்டாடி புகுந்து அது மொக்க படம்னா நம்ம போய் பார்த்து அதை திருப்பி அப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இதில் யாரையுமே குறையாவோ புண்படுறதுக்கோ நான் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரே அங்கீகாரம் தான். ஆமாம், அந்த ஒரே அங்கீகாரத்தை எல்லா படத்துக்கும் கொடுங்க அப்படிங்கிறது தான். அது தயவுசெய்து நான் நேரடியாக மக்களை தான் சொல்கிறேன், ஆனால் மக்களை சொல்லலை. புரியுதுங்களா? நன்றி, அன்பு, வணக்கம்.